இன்றைய செய்திகள், அரசு செய்திகள் மற்றும் தலைப்பு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். தாவேக அண்ணாமலை இடையிலான அரசியல் அணுகுமுறை. தாவேகவின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தாவேகவை எதிர்ப்பதை விட சில அரசியல் சூழல்களில் ஆதரவாக அவர் பேசியிருப்பது இரு தரப்புக்கும் இடையிலான எதிர்கால அரசியல் வியூகங்கள் குறித்த பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் பயணம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனது தொகுதியான பெரம்பூருக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். அங்கு புதுப்பிக்கப்பட்ட அலுவலகத்தை திறந்து வைப்பதுடன் தொகுதி மக்களுக்கு தேவையான பட்டா, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்குகிறார். அரசியல் கூட்டணி மற்றும் கருத்து வேறுபாடுகள். கலைஞர் சிலையுடன் தொடர்புடைய சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்தவர்களுடன் சில அரசியல் தலைவர்கள் நெருக்கம் காட்டுவது தங்களை ஒதுக்குவதாக அமைவதாக திருமாவளவன் அவர்கள் தனது ஆதங்கங்களை பகிர்ந்துள்ளார். கூட்டணி அரசியலில் நிலவும் இதுபோன்ற கருத்து மோதல்கள் கவனத்தை பெற்றுள்ளன. தாவேக ஆட்சி குறித்து திமுகவின் அரசியல் வியூகம். தாவேக தலைமையிலான தற்போதைய ஆட்சியை எதிர்கொள்ள திமுக புதிய அரசியல் வியூகங்களை வகுத்து வருவதாக தெரிகிறது. இந்த ஆட்சி நீடிக்காது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மேடைகளில் முன்வைக்கும் கருத்துக்கள் மாநில அரசியலில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. போதை ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுக்கும் வி த லீடர்ஸ். கோயம்புத்தூர், பொள்ளாச்சியில் அண்ணாமலை அவர்களின் வி த லீடர்ஸ் அமைப்பு தனது முதல் மாநாட்டை நடத்தியுள்ளது. போதையில்லா தமிழகம் என்ற முழக்கத்துடன் போதை ஒழிப்பை முதன்மை தீர்மானமாக அந்த அமைப்பு நிறைவேற்றியுள்ளது. புதிய அரசியலமைப்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைமுறை. வி த லீடர்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களை சேர்ப்பதில் எவ்வித குறுக்கு வழிகளும் கிடையாது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். வெளிப்படையான உறுப்பினர்கள் சேர்க்கை மூலமே இந்த அமைப்பு செயல்படும் என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். 2031 இலக்காக கொண்ட அண்ணாமலையின் அரசியல் திட்டம். கோவை மாநாட்டில் பேசிய அண்ணாமலை இளைஞர்களின் ஆதரவுடன் 2031ஆம் ஆண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போதை ஒழிப்பு மற்றும் இளைஞர் மேம்பாடு ஆகியவற்றை மையப்படுத்தி தனது அரசியல் பயணத்தை அவர் முன்னெடுத்துள்ளார். பாஜகவிலிருந்து விலகியது குறித்து அண்ணாமலையின் விளக்கம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியது குறித்து முதன்முறையாக விளக்கமளித்துள்ள அண்ணாமலை மக்கள் சேவைக்காக மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் ஒரு இந்துவாக இருந்தாலும் அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கும் கொள்கையிலேயே உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். கோயில் நில மோசடி விவகாரத்தில் அரசு அதிகாரி கைது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக எழுந்த புகாரில் புதுச்சேரி அரசு அதிகாரி ஒருவர் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத நில பரிமாற்ற விவகாரத்தில் இது முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இடைத்தேர்தல் களம். திமுகவின் வியூகம். காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தாலும் திமுக தரப்பு தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனித்து போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு அரசியல் திட்டங்களை அக்கட்சி ஆலோசித்து வருகிறது. புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி அவர்களின் மறைவு. திரையுலகின் இரங்கல். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களின் மறைவு திரையுலகினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடகி சுஜாதா, இயக்குனர் டி ராஜேந்தர் உள்ளிட்ட பலரும் அவரது இசை பங்களிப்பை நினைவுகூர்ந்து உருக்கமான இரங்கலை தெரிவித்துள்ளனர். கடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து அன்புமணி ராமதாஸ். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு பாமகவின் பங்களிப்பே முக்கிய காரணம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக வலுவாக இருந்த தொகுதிகள் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்ததாக அவர் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். கரூர் கோயில் நில விவகாரம். பொதுமக்களுக்கு பயனளிக்கும் நடவடிக்கை. கரூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 3084 ஏக்கர் நிலங்களின் பத்திரப்பதிவு தடையை நீக்கிய முதலமைச்சர் விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையால் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நுகர்வோர் உரிமை நிலைநாட்டிய நபர். டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு அபராதம். எம்ஆர்பி விலையை விட கூடுதல் கட்டணம் வசூலித்த டாஸ்மாக் கடையை எதிர்த்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நபர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். நீதிமன்றம் அவருக்கு ரூபாய் 6000 இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை இந்த தீர்ப்பு மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது. வியட்நாமில் சோகம். படகு விபத்தில் தமிழக தொழிலதிபர் உயிரிழப்பு. வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் தர்மபுரியை சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமார் உள்ளிட்ட 15 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். தனது பிறந்த நாளன்றே நிகழ்ந்த துயர சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி அரசியலில் திமுகவின் அணுகுமுறை. திருமாவளவன் கருத்து. கூட்டணி ஆட்சி என்ற எண்ணத்தை திமுக ஆரம்பத்திலே அறிவித்திருந்தால் தற்போதைய அரசியல் சூழல் மாறியிருக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதிப்பது தேர்தல் அரசியலில் எந்தளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாஞ்சோலை எஸ்டேட் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட வரலாற்று சின்னம். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக குத்தகைக்கு இருந்த இந்த நிலங்கள் தற்போது அரசு வசம் வந்துள்ளது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் குறித்து அவதூறு பேச்சு. ராசா மீது புகார். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக ராசா மீது பெரம்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் ராசா மணிகண்டன் என்பவர் இந்த புகாரை பதிவு செய்துள்ளார். பாமகவில் புதிய சர்ச்சை. கட்சிக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள். பாமக தலைமை குறித்து கட்சிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீகாந்தி மற்றும் ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் தொடர்பான விவகாரம் கட்சி வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. கரூர் நில விவகாரம். தமிழக அரசின் நடவடிக்கையை வரவேற்ற அண்ணாமலை கரூர் மாவட்டத்தில் 3084 ஏக்கர் நிலங்கள் தொடர்பான பத்திரப்பதிவு தடையை நீக்கிய தமிழக அரசின் முடிவை அண்ணாமலை வரவேற்றுள்ளார். விவசாயிகளின் சட்டப்பூர்வ உரிமைகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக இதை கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா பதட்டம். கடற்படை மீது தாக்குதல். ஈரானிய படைகளின் தாக்குதலில் அமெரிக்க கடற்படை அணி ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் பலர் காயமடைந்ததாகவும் சிலர் காணாமல் போயுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் இது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மாறும் அரசியல் களம். அண்ணாமலையின் புதிய தொனி. அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அண்ணாமலை முதலமைச்சர் விஜய் அவர்களை இனி சிஎம் சார் என்று அழைப்பதாக குறிப்பிட்டது அரசியல் அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது இரு தலைவர்களுக்கும் இடையிலான அரசியல் அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் செயல்பாட்டை பாராட்டிய உயர்நீதிமன்றம் தமிழக அரசு எடுத்து வரும் சில முக்கிய நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. இதுதான் உண்மையான மாற்றம் என நீதிமன்றம் தெரிவித்த கருத்து அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.